வணக்கம். இசைஞானி இளையராஜா கவிப்பேரரசு வைரமுத்து கூட்டணியில் உருவான ஒரு வித்தியாசமான பாட்டு. இந்த பாட்டு இலங்கை வானொலியில ரொம்ப அதிகமா கேட்கப்பட்ட பாட்டு. இன்னும் சொல்ல போனா மனித மன உணர்வுகளை ரொம்ப நுட்பமா பிரதிபலிக்கக்கூடிய பாட்டு. இந்த பாட்டுல நடிச்ச கதாநாயகி என்ன ஆனாங்க, இது குறித்து தான் பார்க்க போறோம். 1980களுடைய காலகட்டம். இசைஞானி இளையராஜா கைய வச்சா அந்த படம் ஓடிரும் அப்படின்னு அர்த்தம். அதனால ராஜா கைய வச்சா ராங்கா போனதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில இந்த படத்துடைய பேரை சொல்லக்கூடிய ஒரே பாட்டு என்ன பாட்டு, என்ன படம் அப்படின்னா இனிமை இதோ இதோ அப்படிங்கிற திரைப்படம். ராமலிங்கத்துறை இயக்கத்துல வந்தது. இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருப்பாரு. வாகை சந்திரசேகர், நிஷானூர் மற்றும் பலர் நடிச்ச திரைப்படம். ரொம்ப சாதாரணமான திரைப்படம். இப்படி ஒரு படம் வந்துச்சானே பல பேருக்கு தெரியாது. இந்த படத்துல வரக்கூடிய அள்ளி வச்ச மல்லிகையே, அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச உண்மையிலே அப்படிங்கிற இந்த பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாட்டை கவிப்பேரரசு வைரமுத்து எழுத, பாடுறது கிருஷ்ணச்சந்தர், சுசீலாம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இந்த பாட்டுக்கான சூழல் என்னன்னு கவிஞர்கிட்ட கேட்டேன். கவிஞர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சொன்னாங்க, பாட்டு எழுதி கொடுத்தேன், ஏன் மூடுக்கு எழுதின பாட்டு தான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த பாட்டு அச்சசலா இந்த படத்துக்கு அப்படியே பொருந்தி இருக்கும். இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. இந்த படத்துல கவுண்டமணி நடிச்சிருப்பாரு. கவுண்டமணி மொத்தமே 4 சீன் 5 சீன்லாம் வந்திருப்பாரு. கவுண்டமணிக்கு பெருசா இதுக்குள்ள வேலை இல்லை. ஆனா ஒரு சாதாரண கதையை வச்சு ஓடினது மொத்த படத்தையும் இந்த பாட்டு தான் தாங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இசைஞானி இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் போற போக்குல போட்டு போயிருப்பார். ஆனா அவ்வளவு நம்ம கேட்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். சுத்ததனியாசர் ராகத்தை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட பாட்டு இந்த பாட்டு. இதுக்குள்ள பெரும்பாலும் புல்லாங்குழலை பயன்படுத்தியிருப்பார். மற்றது வரும், கிட்டார் பயன்படுத்தியிருப்பாரு, மற்ற கீபோர்டு பீஸ் பயன்படுத்தியிருப்பாரு. பெரும்பாலும் புல்லாங்குழல் தான். இதுக்குள்ள என்ன வகையான அந்த தாக்கத்துல பாட்டு எழுதியிருப்பாங்க அப்படின்னா, இப்ப கதாநாயகி அவனை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா படத்துல அவ்வளவுதான் கிடையாது. கதாநாயகிக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இவன் நம்மளை ஏத்துக்குவானா, கல்யாணம் பண்ணிக்குவானா அப்படின்னு. ஆம்பளை என்ன பண்ணுவான் அப்படின்னா, தன்னுடைய பெருமையும் சொல்லணும், அதே நேரத்துல கதாநாயகியை புகழ்ந்து தள்ளணும். நீங்க கவனிச்சு பாருங்களேன், கல்யாணத்துக்கு முன்னாடி பல பேர் புகழ்ந்து தள்ளிடுவான், கல்யாணத்துக்கு பிறகு திட்டி தீப்பான். இந்த மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய பாட்டு. அதுலேயும் கிருஷ்ணச்சந்தர் குரலுக்கும் சுசீலாம்மா குரலுக்கும் இந்த பாட்டு அப்படித்தான் இருக்கும். எடுத்த உடனே பல்லவி முழுக்க கிருஷ்ணச்சந்தர் தான் பாடுவார். அள்ளி வச்ச மல்லிகையே, புள்ளி வச்ச பொன்மையிலே, என்ன தயக்கம் என்ன மயக்கம் என்ன மயக்கம் என்ன தயக்கம், நீ சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும், அள்ளி வச்ச மல்லிகையே அப்படி போகும். நீங்க பல்லவிக்குள்ளேயே புகழ்ந்துருவான் கதாநாயகன். எப்படி, நீ சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும் அப்படின்னு. இப்ப கதாநாயகிக்கு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகத்துல நீங்க பல்லவியில இவ ஆரம்பிக்கிறா. எப்படி ஆரம்பிக்கிறா, ஓ ராமனே உனது ஆசை மெய்யானதா அப்படிங்கிறா. இப்ப உங்களுக்கு சந்தேகம் வருது, உன்னை ராமன் நான் நினைக்கிறேன், ஆனா உண்மையிலே உன் ஆசை உண்மைதானா அப்படின்னு கேட்கிறா. இப்ப கவிஞர் பாருங்க, ராமன்னா யாரு, ஒரு சொல் ஒரு இல் அப்படின்னு வாழ்ந்தவங்கிறதுக்கு இந்த ராமன்கிற சொல்ல போட்டிருப்பாரு. அடுத்த வரி, இவன் பூங்கொடி இந்த பூமி பொய்யானதாம்பா. அவன் உண்மையா இவன் சொல்லிட்டு போலாம்ல, உடனே பெருசா யோசிக்கிறான் பயங்கரமா. அடுத்து, நேத்து சொன்ன வார்த்தை நிறம் மாறி போகுமா, காதில் சொன்ன வார்த்தை என்ன காவல் காக்குமா அப்படின்னு அவ கேட்கிறா. இவன் உடனே அடுத்தவன் பெருசாத்தான் சொல்றான். அவன் யதார்த்தமா பேசுவா, இவன் வானளவாவ ஒரு கற்பனையில இருப்பான். இவன் அடுத்த வார்த்தை சொல்றான், தங்கம் நேரம் கருக்குமா, தங்க நேரம் கருக்குமா, ஊரலகம் பொறுக்குமா அப்படிங்கிறான். நான் நல்லவண்டி அப்படிங்கல. அவன் உடனே அப்பவும் அவளுக்கு சமாதானம் இல்ல, நம்பித்தானே வந்து விழுந்தேனே அப்படிங்கிற. இப்ப 2வது சரணத்தை கவனிச்சு பாருங்களேன். 2வது சரணம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆகாயமும் இந்த மண்ணும் சாட்சியடி அப்படின்னு இவன் சொல்றான். என்ன சொல்றான், ஆகாயம் சாட்சியாக பூமாதேவி சாட்சியாக. அவ உடனே குறுக்கிட்டு, ஏன் லூஸ் மாதிரி பேசுற, எதுக்கு அவ்வளவுலாம் போற, மனசாட்சிப்படி சொல்லு, நீ என்னை ஒழுங்கா வச்சு கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு. அதான் அது வரி போட்டிருப்பாரு, யார் கேட்டது மனசாட்சி போதும் இனி. அடுத்து உடனே அப்பவும் இருக்க மாட்டான், இப்பவும் வானல் வார்த்தான் போகிறான். அடுத்த வார்த்தை சொல்றான்,
பாதம் நோகும் போது உள்ளங்கையால் தாங்கவா. எப்படி பாதம் நோகுனா ஒரு 50 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளை நடந்துட்டு போகுது. எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் கொடுக்குற அப்படிங்கையில அவ யதார்த்தமான நிலையில இருந்து சொல்லுவா, பொய்யே சொல்ல வேண்டாம் சின்ன கையே தாங்குமா. அப்படி எவ்வளவு நேரம் தாங்குவேன், 4 அடி எடுத்து வைக்கலாம், நீ 50 கிலோமீட்டர் அப்படியே தூக்கிட்டு வச்சுட்டு போவியா அப்படின்னு கேட்கிறா. அடுத்து உடனே சொல்றேன், வெண்ணிலவு உதிருமா நட்சத்திரம் நகருமான்றான். எங்க போ கற்பனை பாருங்க அப்படின்னு. அவ உடனே வேணா உண்மை சொல்லுமாவா. கடைசி வரைக்கும் என்ன சொல்றா, நீ அவ்வளவுக்கெல்லாம் போகாத, நீ இந்த மாத்தி மாத்தி சொல்லாம என்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவியா அப்படின்னு கேட்கறது மாதிரி வரக்கூடிய ரொம்ப அழகான பாட்டு. நீ இந்த பாட்டை கேட்டா எனக்கெல்லாம் தப்புன்னு திரும்பிடுவேன். ஏதாவது ஒரு இடத்துல கேட்டா அந்த பாட்டை நின்றுட்டு தான் முழுசா கேட்டு தான் போறது. அந்த அளவுக்கு குரலால ரொம்ப அழகான கிருஷ்ணச்சந்தர் சுசீலாம்மா உடைய குரல்கள், அதே மாதிரி கவிப்பேரரசு வைரமுத்துடைய வரிகள், இசைஞானி இளையராஜா போற போக்குல போட்டாலும் அதுல இருக்கக்கூடிய இனிமை இருக்கு, நம்மளை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துறோம். அப்படி ஒரு அழகான பாட்டு. இந்த பாட்டை நடிச்சிருக்கக்கூடிய கதாநாயகி நிஷானூர். நிஷானூர் அந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள கதாநாயகிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த முகவிட்டு ஒரு கிராமத்து சாயல் அப்படியே இருந்த ஒரு பொண்ணு. சொந்த ஊர் நாகூரோ நாகப்பட்டினமோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துல நடிச்ச பிறகு பெருசா வாய்ப்பு கிடையாது. அந்த வாய்ப்பு இல்லாம சென்னையிலே கிடந்து உழந்து வேற வழியே இல்லாம சொந்த ஊர்ல வந்து நோய்வாய்ப்பட்டு செத்து இருக்காங்க நிஷானூர். நம்ம எத்தனையோ நடிகர்களை பார்க்கிறோம், நடிகர்களை வானலாவோ அவங்க அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க நினைக்கிறோம். ஆனா இந்த மாதிரி வாழ்க்கை வாழ வழி இல்லாம நோய்வாய்ப்பட்டு இறந்து போற நடிகைகளும் உண்டு. அந்த வகையில இந்த பாட்டு அந்த நிஷானூருக்கு அஞ்சலியா கூட இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.